ஹாய், தீபாவளி பலகாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ நான் வந்து காரா சேவ்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து 1 டம்ளர் கடலை மாவுக்கு 3/4 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிட்டா நல்லா கரகரன்னு வந்துருந்துச்சு. ஸோ ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் பண்ணியிருந்தேன். இதில் வந்து மிளகா பொடி, மிளகு பொடி, பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் ஓமத்தை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஜீரகம், ஓமம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகு வந்து வாயில் வரது பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து மிளகை கொஞ்சம் இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அது பிடிக்காதுன்றதுனால நான் பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஹாட் ஆயில், நல்ல சூடான எண்ணெயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து நல்லா இதை ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு, நீங்கள் எந்த புழியிற அச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் புழிஞ்சிக்கலாம். ஸோ எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு, இந்த பதத்தில் மாவு இருந்தால் ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ அதனால் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு, நீங்கள் வந்து உங்களோட நான் வந்து அந்த சுத்துறா மாதிரி இருக்கிற புழியிற மிஷின் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஹோல்ஸ் இருக்கிற அச்சை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துட வேண்டியதான். நீங்கள் டிரெக்டாக ஹாட் ஆயிலில் புழிஞ்சாலும் ஓகே. இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி தனியாக லாங்காக புழிஞ்சு வச்சுட்டு அதை எடுத்து வந்து நீங்கள் உள்ளே ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டாலும் வந்து ஓகே. எனக்கு என்னமோ இந்த மெத்தட் ஈஸியாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு. அப்புறமா நீங்கள் உடச்சி விட்டு ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.